இப்போ பாருங்கள், நம்ம வந்து குஸ்கா பிரியாணி எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டான தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், இந்த கிண்ணியில் 3 கிண்ணி துவரம் பருப்பு, சின்ன கிண்ணி தான் பாருங்கள், 3 கிண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறம் பாருங்கள், கடலைப்பருப்பு வந்து ஒரே 1 கிண்ணி ஃபுல்லாக, இப்போ பாருங்கள் 2 பருப்பையும் நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 3 நம்பரில் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு தாளிச்சா வச்சா 25 பேர் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டை வதக்கிடலாம். பாருங்கள், அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி பழம் பாருங்கள், ஒரு 4-5 தக்காளி பழம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். அடுத்து உப்பு பாருங்கள், தேவையான அளவு சேர்த்துக்கலாம். புளி பாருங்கள், 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கிறேன், அதையும் கரைச்சிடலாம். அப்புறம் பாருங்கள், இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினோடனே தண்ணி ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, காரம் இன்னும் வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுலாம். அடுத்து பாருங்கள், அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயை சேர்த்துடலாம். இதில் வாழைக்காய், சொரக்காய் எல்லாமே கூட போடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், குக்கரில் மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுடலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் கரையிட்டும், அப்போ தான் நல்லா திக்னஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 3 விசில் விட்டு நம்ம ஸ்டீம் போனதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சது ஊற்றிடலாம். கொதிக்கிட்டும். பாருங்கள், அந்த புளி தண்ணியிலே மாங்காய் சேர்த்துடலாம். பாருங்கள், பருப்பெல்லாம் கழுவி வச்சது ஊறிடுச்சு 1/2 மணி நேரம். இப்போ குக்கரை மூடி நம்ம தேவையான விசில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே புளி தண்ணிலாம் கொதிச்சிருச்சு. இப்போ பருப்பு வெந்துருச்சு, நம்ம மெசச்சு விட்டுலாம். இப்போ பாருங்கள், பருப்பை தூக்கி அந்த வெந்த காயில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான தால்ச்சா. இந்த மாதிரி செஞ்சோம்னா குஸ்கா பிரியாணிக்கெலாம் செம்மையாக இருக்கும். ஈஸியாகவும் வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டும், அப்போ தான் மாங்காவும் வேகணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, மாங்காவும் வெந்துருச்சு. நல்லா டேஸ்ட்டான பாருங்கள், கத்திரிக்காயில் எப்படி கரைஞ்சிருக்கு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தால்ச்சா போட்டு சாப்பிட்றதுக்கே. அந்த காயில் அப்படியே சாப்பிட்றலாம். நல்ல டேஸ்ட்டான தால்ச்சா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.